முழங்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலினால பல வருஷமா நீங்க கஷ்டப்படுறீங்களா? இந்த ஒரே ஒரு உருண்டைய மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க. எத்தன வருஷம் வலியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடுங்க. அந்த உருண்டைய எப்படி பண்றது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அந்த ஹெல்தியான உருண்டைய செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதே மெஷர்மெண்ட்டில் தான் எல்லா நட்ஸையுமே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு வால்நட் எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாமே சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட பாதாம் பருப்பு, வேர்க்கடலை மட்டும் இருக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை முந்திரி பருப்பும் கடலையும் இருக்குதுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே வந்து உலர்ந்த திராட்சை நான் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து கருப்பு திராட்சையாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட் இது கூடவே ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்தாவும் வந்து கொஞ்சமாக வந்து நான் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்ன பருப்பு உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்கக்கூடிய இந்த அளவில் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க. உங்களுக்கு 1 மாதத்துக்கு தாராளமாக வரும். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையானது ராகி மாவும் அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசியும் நம்மளுக்கு தேவைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கிற எல்லா நட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன், நல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடியதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. லைட்டாக அது வந்து சூடு ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் அரைச்சி போடலாம். ஆனால் நம்ம இதை வந்து 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறனால இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வைக்கும் போது அதில் பூச்சி, புழுக்கள் எதுவுமே வந்து வைக்காமல் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இதை வறுக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நெய்யில் போட்டு இது எல்லாத்தையுமே வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறதுனாலும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப வந்து மாவாக ஆக்கக்கூடாது. நம்மளோட பல்ஸ் மோடில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு நீங்கள் ஓட்டினாவே போதுங்க. நல்லது வந்து கொஞ்சம் கொரப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து வறுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த குதிரைவாலி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கப்பில் நான் வந்து 1 கப்பு நான் எடுத்துருக்குறேங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 250 கிராம் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையுமே லைட்டான ஒரு ப்ரௌன் வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு மாதிரி வறுக்கும் போது ஒரு மாதிரி வாசனை வரும். ஸோ வாசனை வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்க ராகி மாவு தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த ராகி மாவோட அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு குதிரைவாலி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்குறேன். 2ன்றதை 2.5 கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா அதோட வாசனை வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கிட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நான் எனக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன். நான் 3 கப் அளவுக்கு அந்த மாவு வரும் இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டுட்டு நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுக்குங்க. இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே இதை வந்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 உருண்டை அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம்.
இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கிற டைமில் இந்த இதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து நல்லாவே 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா பசி வந்து தாங்கும். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே நீங்கள் டெய்லியும் டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த ஒரு உருண்டை நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம். இதுவுமே ரொம்பவே சத்தானதுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம குதிரைவாலி அரிசி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த உருண்டை உங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரலுமே உங்களுக்கு வரும். இதை நீங்கள் வந்து வெளியிலேயே வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த உருண்டையாக உருட்டுறதுக்காக நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய்யுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் உருக்கிட்டு இதை வச்சு தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த மாவு எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடிய எல்லா நட்ஸுமே நீங்கள் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட வேர்க்கடலை மட்டும்தான் இருக்குது, பாதாம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை என்கிட்ட எந்த நட்ஸுமே இல்லை, என்கிட்ட பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட பேரிச்சம்பழத்தை மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பேரிச்சம்பழமும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னாக்க அதையுமே நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மாவு வந்து நம்ம உருட்டுவோம் இல்லையா, அப்போ அந்த உருண்டைகளாக பிடிக்கும்போது நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கூட நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மைகள் இருக்கும்ல, ஸோ இதனால் கூட சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம உருக்குன அந்த நெய்யை மாவில் கொட்டிட்டு அது உருண்டைகளாக உருட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம வெளியில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு ஏர்டைட்டான நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணிங்கனாவே போதும். 1 மாதம் 2 மாதம் ஆனால் கூட கெட்டே போகாதுங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கூடிய எல்லா நட்ஸையுமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்குறோம். அதனால் புழு பூச்சிகள் எதுவுமே வந்து வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள் உருண்டைகளாக உருட்டிட்டேன். ஸோ இதை டெய்லியும் நீங்கள் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். உங்களோட மூட்டு வலி, முழங்கால் வலிகள், கை வலிகள், முதுகு வலி எதுவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குணமாயிடுங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேங்க, அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.